على رسول الله وعلى آل حزب الله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். சகோதரத்துவத்தை கட்டிக்காப்பதில் பெண்களின் பங்களிப்பு என்ன என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்குது. இந்த உரையிட கடைசியில் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு சரியாக பதிலளிப்பவர்கள் துண்டுகுலுக்கி தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒரு பரிசில் வழங்கப்படும் என்றதையும் ஒரு ஊக்குவிப்புக்காக நீங்கள் ஆரம்பத்தில் மனசில் வச்சு கொண்டு சொல்லப்படுற செய்திகளை கேளுங்க. அந்த ஊக்குவிப்பு பரிசிலுக்கல்ல, உண்மையிலே நாங்கள் சொல்கிற செய்திகள் நாங்கள் கேட்கணும், அதை எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணுன்றதை ஊக்குவிக்கிறதுக்குத்தான் ஒரு பரிசில் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் இந்த சகோதரத்துவத்தை இரண்டாக நோக்குகின்றது. ஒன்று, இரத்த உறவின் அடிப்படையில் வரக்கூடிய சகோதரத்துவம். இந்த இரத்த உறவுன்றது இரத்தத்தின் அடிப்படையில் இணைந்த உறவு. ஒரே தாய் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள். இந்த சகோதரத்துவம் எங்களுக்கு தெரியும். இந்த சகோதரத்துவத்தோடு இன்னொரு சகோதரத்துவம் இருக்கிறது. இஸ்லாத்தில் ஈமானில் இணைந்தவர்கள் என்ற அடிப்படையிலான சகோதரத்துவம், இஸ்லாமிய சகோதரத்துவம். நானும் முஸ்லிம், நீங்களும் முஸ்லிம், அந்த அடிப்படையில் வரக்கூடிய சகோதரத்துவம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த இரண்டு சகோதரத்துவத்துக்கும் அது பேணப்பட வேண்டும் என்கிற ஒரு கவனிப்பு செலுத்தி இருக்கிறது. இரத்த உறவு என்று வருகின்ற பொழுது அதற்கு தனித்துவமான ஒரு கண்ணியம் இருக்கிறது. இஸ்லாமிய சகோதரத்துவம் என்று வருகின்ற பொழுது அதற்கு வேறு ஒரு கோணத்தில் தனித்துவம் இருக்கின்றது. சுருக்கம், இரண்டும் பேணப்பட வேண்டும். இரண்டும் பேணப்படவில்லை என்றால் அவர்கள் மறுமை நாளையிலே குற்றம் பிடிக்கப்படுவார்கள். எங்களுடைய இரத்த உறவுகள் இஸ்லாத்தோடு வாழுகிறார்கள் என்றால் அவர்கள் இஸ்லாமிய உறவுகள் என்ற அடிப்படையிலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், இரத்த உறவுகள் என்ற அடிப்படையிலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய இரத்த உறவுகள் இஸ்லாத்தில் இல்லை. சஹாபாக்கள் அப்படித்தானே, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இரத்த உறவுகள் எதிர்ப்பகுதியில் இருந்தாங்க, மாற்று மதத்தவர்களாக இருந்தாங்க. அப்படி ஒரு நிலைமை வருமாக இருந்தால் இன்றைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாராரு, அவர்களுடைய இரத்த உறவுகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இரத்த உறவுன்றது இஸ்லாமிய உறவுக்கு அடுத்த கட்டம் போயிடும். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே ஒரு கட்டத்தில் இரத்த உறவு மேலே போகும், இன்னொரு கட்டத்தில் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ன செய்யும்? உயர்ந்து நிற்கின்ற அளவுக்கு இஸ்லாத்துடன் இரத்த உறவு சேருகின்ற பொழுது அந்த சகோதரத்துவம் பலமடையும். இரத்த உறவு இஸ்லாத்தில் இல்லைன்னு வரும் பொழுது இஸ்லாத்தின் அடிப்படையிலான அந்த சகோதரத்துவம் பலமடையும். இந்த பகுதியையும் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற பாடத்தில் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே
எங்களுடைய இரத்த உறவுகளாக இருக்கலாம், இரத்த உறவுகள் அல்லாத முஸ்லிம்களாக இருக்கலாம். அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இஸ்லாம் சொல்லுகின்றது நான் நேசிக்கிறேன், இஸ்லாம் சொல்லுகிறது அவர்களுக்குரிய கடமைகளை செய்கிறேன். இது எப்பொழுதும் மறக்கக்கூடாது. எங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் எப்போ அந்த பெற்றோர்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கப்படும்டா, எங்களை பெத்தவங்க என்று பார்க்கிறத தாண்டி எங்களை பெத்தவர்களை இஸ்லாம் மதிக்க சொல்கிறது, எனவே நான் மதிப்பேன். இப்படித்தான் நாங்கள் பார்க்கணும். எங்களோட சாட்சி, பெரியம்மா, மாமா, மாமி, இரத்த உறவுகள், எங்களோடு பிறந்தவங்க, எங்களோட இரத்த உறவு வச்சிருக்கிறவங்க, அவர்களை ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும்? இஸ்லாம் கண்ணியப்படுத்த சொல்கிறது, எனவே நான் கண்ணியப்படுத்துவேன். அப்போதான் இறுதி மூச்சு வரையில் அவர்களோடு இரத்த உறவை பேணலாம். இன்றைக்கு நாங்கள் உம்மாவை எதிர்க்கிறோம், வாப்பாவை கோவிக்கிறோம், சாச்ச பெரியப்பாவோட பேசாமல் இருக்கிறோம், இரத்த உறவு நான தம்பியை எதிர்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் இரத்தம் என்பதற்காக மட்டும் சேர ஆரம்பித்தோம். எங்களோட உம்மா வாப்பான்றதுக்காக மட்டும் அவர்களை கண்ணியப்படுத்த ஆரம்பித்தோம். அதனால சின்ன ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்கள கோவிக்க ஆரம்பிச்சிடுறோம். அனைத்திலும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நான் ஏன் என் உம்மாவை நேசிக்கிறேன், நான் ஏன் என் வாப்பாவை நேசிக்கிறேன், நான் ஏன் என் தாத்தாவை நேசிக்கிறேன், நான் ஏன் என் பெரியம்மாவை நேசிக்கிறேன் என்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனவே நேசிக்கிறேன். அவர்கள் மனிதன்ற அடிப்படையில் தப்புகள், தவறுகள், பிழைகள் செய்தாலும் என்ற ரப்பு சொல்லிட்டான், நான் அந்த உறவை முறிக்க மாட்டேன். விளங்குதா உங்களுக்கு? எனவே இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு முஸ்லிமும் மதிக்கப்பட வேண்டும். அதே நேரம் இரத்த உறவுகள் அதைவிட மதிக்கப்பட வேண்டும். யாருக்காக? அல்லாஹுவுக்காக. அல்லாஹ் சொல்லிட்டா நான் மதிக்கிறேன், இஸ்லாம் சொல்லுது நான் மதிக்கிறேன். எப்பொழுதும் எங்களோட உலக நோக்கத்துக்காக மதிக்கிற தன்மை வரக்கூடாது. இது முதல் பகுதி. இன்னொரு பகுதி, இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்கிறதே, இந்த இஸ்லாமிய அதில் இரத்த உறவும் சேர்ந்து வரும். என்ற சாச்சா, என்ற பெரியப்பா, என்ற நானா தம்பி ஏன் நான் நேசிக்கிறேன்? இரத்த உறவை தாண்டி இஸ்லாமிய உறவு, இஸ்லாம் நேசிக்க சொல்கிறது, நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வராங்க. மக்கால இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்கள் எப்படி போனாங்க? தண்ட இரத்த உறவுகள் இஸ்லாத்தில் இல்லைண்டா அந்த உறவையெல்லாம் தூக்கி வீசிட்டு தானே போனாங்க. உம்மு சலமா, அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹுமா எப்படி போனாங்க? கணவன்ட குடும்பம் சொல்லுது நீ போகாதே, இல்லை நீங்க எனக்கு வானம், எனக்கு இஸ்லாம் வேணும், தனியே போனார். மனைவியை பரிச்செடுத்து கொண்டாங்க. மனைவி ஒவ்வொரு நாளும் அழுவாங்க. ஏன் அழுதாங்க? அட இஸ்லாத்துக்காக எனக்கு ஹிஜ்ரத்து போக கிடைக்கலையே. இவட அழுகையை பார்த்து அவங்களோட குடும்ப உறவுகள் என்ன செஞ்சாங்க? விட்டாங்க, நீ போய் சேர்ந்துக்கோ. தனியே போனாங்க, தனியே போனாங்க. ஏன்? எனக்கு என் குடும்ப உறவு, என் இரத்த உறவு இஸ்லாத்தில் இல்லையா? உங்களை விட எனக்கு எது முக்கியம்? இஸ்லாம் முக்கியம்னு போனாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெரியப்பா இரத்த உறவு அபூ லஹப், சொந்த பந்தம் எல்லாரும் இருக்கத்தக்கனதான் தன்னுடைய இஸ்லாமிய நண்பன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தோழமை எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கி போனார்கள். எதை தேர்வு பண்ணினாங்க? தன்னுடைய குடும்பம் இஸ்லாத்தோடு இல்லையா, ஈமானோடு இல்லையா, அவர்கள் மக்காவிலே இருக்கட்டும், அவர்களை விட்டுவிட்டு நான் மதீனா நோக்கி போகிறேன். எதை தேடி? இஸ்லாமிய உறவுகளை தேடி. எனவே ஈமான் இஸ்லாம் என்று வந்துவிட்டால் இரத்த உறவு ஒரு பக்கம், ஈமான் இஸ்லாத்துக்கு முதன்மை என்கிற அந்த பகுதியை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே ஈமான் இஸ்லாம் இல்லை என்றால் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை தேடிச் செல்ல வேண்டிய கட்டாயம் என்கிற அளவுக்கு இஸ்லாமிய சகோதரத்துவம் பலமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போய் முதலாவது செய்த ஆரம்ப கட்ட நகர்வுகளில் மிக பிரதானமானது என்ன? அத்தஆஹி பைன ஸஹாபா. ரசூலுல்லாஹ் செஞ்சது என்ன? முக்கியமான பகுதி அன்சாரி நபித்தோழர்களுக்கும் முஹாஜிர் நபித்தோழர்களுக்கும் எவ்வளவு தூரம்? 400 கிலோமீட்டர் இடைவெளி. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் 400 கிலோமீட்டர் தூரம்.
முஹாஜிர்கள் போயிட்டாங்க. அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் ஒருவரை இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் அடிப்படையில் தற்காலிக சகோதரர்களாக ஆக்கினார்கள். அல்லாஹு அக்பர். ஆக்கினாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு அந்த சகோதரத்துவம் பலமடைந்தது? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவாசி. அவருடன் நண்பராக ஆக்கப்பட்ட மதீனத்து நபித்தோழர் என்ன சொல்கிறார்? அப்துர் ரஹ்மான் அவர்களை பார்த்து, மக்காவாசியை பார்த்து சொல்கிறார், நாங்கள் இரத்த உறவுக்கு கூட இந்தளவு இறங்கி போக மாட்டோம். இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்கு எந்த அளவு இறங்கி போனாங்க சொன்னாங்க. அப்துர் ரஹ்மான் அவர்களை பார்த்து, அப்துர் ரஹ்மானே, இதோ என்னுடைய சொத்துக்கள் இருக்கின்றன, இதை உங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்கள், எனக்கு விருப்பமானதை தாரேன், எடுத்துக்கோங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு விருப்பமானதை காட்டுங்க, சரி பாதியா பிரித்து உங்களுக்கு தந்துடுறேன். என்கிட்ட பல மனைவிமார் இருக்கிறாங்க, உங்களுக்கு விருப்பமானவங்களை சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். இதுதான் சகோதரத்துவம்ன்றது. எனக்கு விருப்பமானவங்களை நான் விட்டுத்தாரேன், நீங்கள் முடிச்சுக்கங்க, அப்படி சொல்லலை. என்ற மனைவிமார்களில் உங்களுக்கு விருப்பமானவரை சொல்லுங்கள், நான் தலாக்கு சொல்லி விட்டு தருகிறேன், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதை விட என்ற வார்த்தையின் மூலம் தன்னை விட தன்னுடைய சகோதரனை நேசிக்கிற அளவுக்கு அவங்களோட மனநிலைமை மாறிச்சு. தண்ட சொத்துல அரைவாசிய அவருடைய விருப்பத்துக்கு அமைய கொடுக்க முன்னுக்கு வருகிறார். என்ன சொல்லியிருக்கணும்? அட்டை நல்ல சந்தர்ப்பம், அடிச்சது நல்ல ஒரு வாசி, எல்லாம் அள்ளிக்கொள்ள இருந்துச்சா இல்லையா? எல்லாம் அள்ளிக்கொள்ள இருந்துச்சா இல்லையா? இல்லை. இஸ்லாமிய சகோதரத்துவம் ஒரு மனிதன்ட்ட வந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? சொன்னாரு, சகோதரரே, உங்களோட சொத்து எனக்கு வேண்டாம், உங்களோட சொத்து எனக்கு வேண்டாம். அட சும்மா கொடுக்கிறாரு, வானம், எனக்கு பஜாரை காட்டுங்க, நான் சம்பாதிச்சு தேடிக்கொள்றத. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு என்ன நிலைமை? நாங்கள் எல்லாரும் முஸ்லீம்கள் தான், எங்கள் எல்லார்ட்டையும் இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்குது தான், ஆனால் ஒரு முஸ்லீமை பார்த்து ஏமாத்த ரெடி ஆகிறோம். அப்படித்தானே? என்ன சொல்லுவோம்? மாற்று மதத்தவனை நம்பினாலும் முஸ்லீமை நம்ப இயலாது. ஏன்? முஸ்லீம்னு நம்பி கடைக்கு போவோம், எங்கட தலையிலேயே கொச்சிக்கா வரைச்சிட்டு போயிடுவாங்க. முஸ்லிமை நம்பி கடன் கொடுப்போம், எங்களையே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. முஸ்லிமை நம்பி விட்டு கொடுப்போம், ஆனா பச்சை பொய்யனா இருப்பான். இருக்குதா இல்லையா? காரணம் என்ன? இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் பெருமதியை இழந்து விட்டோம். அதனுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. அதனால ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை ஏமாற்றுகிறான், ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்கிறான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சுரண்டி வாழுகின்றான். காரணம் என்ன? அந்த சகோதரத்துவத்தின் பெருமதி தெரியாமல் போய்விட்டது. அன்சாரி முஹாஜிர்களுடைய ஆரம்ப வரலாற்றை படிக்கின்ற பொழுது இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் பெருமதியை தாராளமாக விளங்கலாம். அதை விளங்கிக் கொண்டால் எங்களோட சகோதரத்துவம் இஸ்லாத்தின் பார்வையில் எவ்வளவு அவசியமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஈமான் இருக்குது. ஈமான், இந்த ஈமான் பரிபூரணம் அடைவதற்கு மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் முஃமின்களாக மாறும் வரையில் நீங்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் எங்க எல்லாரும் ஆசை என்ன? சுவர்க்கம் போகணும், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்கள் முஃமின்களாக மாறும் வரையில் சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். இப்ப சுவர்க்கம் போறண்டா என்ன தேவை? சுவர்க்கம் போறண்டா என்ன தேவை? முஃமின்களா மாறணும். வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரையில் முஃமின்களாக மாட்டீர்கள். அல்லாஹு அக்பர். தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நேசிக்கிற வரையில முஃமினாகலா, ஈமான் பரிபூர்ணம் அடையாது. அந்த ஈமான் பரிபூர்ணம் அடையலண்டா நேரடி சுவர்க்கம் போற கூட்டத்தில் இடம் பிடிக்கலாது. இப்ப சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை பாருங்கள். ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக மதித்து நேசிக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை பாருங்கள்.
எனவே உள்ளத்தால ஒரு முஃமினை நேசிக்காத வரையில், உள்ளத்தில் ஒரு முஃமினுக்கு இடம் கொடுக்காத வரையில் எங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடையாது. ஈமான் பரிபூரணம் அடையவில்லை என்றால் நேரடி சுவர்க்கம் போகிற அந்த கூட்டத்திலே பெயர் பதிப்பது கஷ்டமாகிவிடும். 5 நேரம் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு மேலே ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அடுத்த முஸ்லீம்களோட விரோதம், குரோதம், வைராக்கியம், நேரடியாக சுவர்க்கம் போகலுமா? போக முடியாது. எனவே எங்களுடைய ஈமானை பரிபூரணப்படுத்தி எங்களை சுவர்க்கம் வழியில் அழைத்து செல்லுகின்ற மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றென்ன? சகோதரத்துவத்தை கட்டிக்காக்க வேண்டும், இஸ்லாமிய உறவுகளை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, இன்னமல் முஃமினூன இஹ்வா. அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்ன சொல்றான்? முஃமின்கள் என்றாலே சகோதரர்கள் தான். தமிழ் மொழி படித்தவங்களுக்கு தெரியும் இது என்ன வாசம். முஃமின்கள் சகோதரர்கள் என்பதையும் தாண்டி முஃமின்கள் என்றாலே சகோதரர்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்ட வசனமே. அப்படித்தானே? முஃமின்கள் என்றாலே சகோதரர்கள் தான். இது ஆழமான அர்த்தம் கொண்ட வாசகம். எப்பொழுது சகோதரத்துவம் உடைக்கப்படுமோ அப்பொழுது இஸ்லாம் என்ற அடிப்படை பேசும் உடைக்கப்படும். எப்பொழுது சகோதரத்துவம் கட்டிக்காக்கப்படுமோ அப்பொழுதுதான் ஈமான் அதான் இன்னமல் முஃமினூன இஹ்வா, இன்னமல் முஃமினூன இஹ்வா. முஃமின்கள் என்றாலே அவர்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும். சகோதரத்துவம் இல்லாம யாராகலா உண்மையான முஃமின்களாக மாற முடியாது என்கிற அளவுக்கு ஈமானிலே நேரடி தாக்கம் செலுத்தக்கூடியதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்றால். இந்த ஈமானிய உறவு, இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் எந்தளவு கட்டி காக்கப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லாரும் ஒரு உம்மா ஒரு வாப்பட புள்ளகள் தானே. யா அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தன்னுடைய கரத்தை கொண்டு மண்ணினால் படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வினா பகுதியில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஒருத்தர் தான், ரெண்டு இல்லை. ஆண் பெண் ரெண்டும் ஒன்று தான், அங்கே ரெண்டு இல்லை. அந்த ஒன்றுள்ளுக்கு இருந்து வந்தவங்க தான் யாரு? வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ, ஆண்கள் பெண்கள் என்கிற மனித சமூகத்தை அந்த இரண்டிலும் இருந்து அல்லாஹ் பரவச் செய்தான். ஆனால் ஒன்று தான் பேஸ். எனவே தான் நாங்கள் இஸ்லாமிய சகோதரத்துவம் தாண்டி மனித உறவுகள் பேசுகிறோம், மனிதநேயம் பேசுகிறோம். மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் மனிதநேயத்தோடு நடக்க வேண்டும் என்று பேசுகிறோம். ஏன்? அவனும் மனிதன் நானும் மனிதன்டா ஒத்தருக்கு பிறந்தவங்க தான். அது பிளஸ் இஸ்லாம் சேரும் பொழுது அது பலமடையுது. ஈமான் சேரும் பொழுது அந்த உறவு பலமடைகிறது. எனவே அந்த உறவு பாலத்தை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? உடைத்து விடக்கூடாது என்கிற அடிப்படை அம்சத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு அந்த சகோதரத்துவத்தை கட்டி காக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனா உலகத்தில் பிறந்தவன் எப்படி வாழ்வான் தெரியுமா? அல்லாஹ் ஹதீஸுல் குதுசில சொல்றான். ஹதீஸுல் குதுசி, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறவங்க, தவறு செய்கிறவங்க. வஅன அக்ஃபிரு துனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், எனக்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, உங்களுக்கு நான் மன்னிப்பு தாரேன். இது யார் சொல்றது? படைச்சவன் ரப்பு சொல்றான். யாரை பற்றி? மனிதர்களுடைய இயல்பு குணத்தை பற்றி. மனிதனாக பிறந்தவன் இரவு பகலாக தப்பு செய்கிறவன், தவறு செய்கிறவன். படைச்சவன் ரப்பு, இரக்கமுள்ளவன், எப்பொழுது மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பவன். அன்பாண்டவர்களே, மனிதன் யார் என்றது முதலாவது நானும் நீங்களும் விளங்கணும். மனுஷன் எப்படிப்பட்டவன்? தப்பு செய்பவன், தவறு செய்பவன். இதை மறந்து
எப்பொழுது நானும் நீங்களும் மனிதனை மலக்கா பார்க்குறோமோ அப்போ தான் எங்களுக்கு இடையில் பிரச்சனை வருது. எனக்கு அநியாயம் செஞ்சுட்டான், இவனை விடப்படா. என்னையே ஏமாத்திட்டான், இவனை விடப்படா. ஏண்ட வலிமாக்கு வரல, இவனோட இதுக்கு பிறகு சேரப்படா. ஏண்ட உம்மவாப்பட மையத்துக்கு வரல, இதுக்கு பிறகு இவன் ஜனாசால முடிக்கப்படா. ஏன் இந்த இடத்துக்கு வாரம்? ஏன் இந்த இடத்துக்கு வாரம்? உன்னால் எனக்கு தப்பு நடக்கப்படா, உன்னால் எனக்கு தவறு நடக்கப்படா. மனிதண்ட அதிகாரத்தை தாண்டி மனுஷனை பார்க்க ஆரம்பித்தோம். மனுஷன்டா அப்படித்தான்ப்பா, தப்பு செய்வான், தவறு செய்வான், படைச்சவன் ரப்பே மன்னிக்கிறான், மன்னிச்சுட்டேன். என் வலிமாக்கு வரல, அல்ஹம்துலில்லாஹ். வந்தால் சந்தோஷம், வரலையா நான் தூக்கி பிடிக்க மாட்டேன். இப்படி வாழ்ந்தால் எந்த நாளும் நல்லவனா வாழையிலுமா இல்லைதான்? கொடுத்த கடனை திருப்பி தரல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஇன்கானது உஸ்ரத்தின் ஃபநதிரத்துன் இலா மைஸரா. கடன் எடுத்தவன் கஷ்டவாளியா இருந்தா அவனுக்கு இன்னும் சந்தர்ப்பம் கொடு. வஅன் தஸத்தகு கைருல் லக்கும். நீங்க சதக்காவாக்கி மன்னிச்சுட்டா அது உங்களுக்கு சிறந்தது. எதுக்கு? கடன் எடுத்தவனோட நடந்து கொள்ற முறை. எங்களுக்கு இடையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? உங்களோட கணவன்மாரை பற்றி யோசிச்சு பாருங்க. இதுக்கு போகிறோம் இவனோட பேசுகிறவே வச்சு கொள்ளப்படாதே. யார் வைன் பண்ணுற? எங்கட மாப்பிள்ள மாற, எங்கட தாத்தா மாதிரி தான் வைன். இதுக்கு போகிறோம் இவனோட பேசி. இப்போ 10,000 இன்றைக்கு எவ்வளவு நாள்? மனிதன் பாருங்க அவன் நிலைமையை. கஷ்டவாளியா மன்னிச்சுடுங்க. சரியா போனால 10 தரையில் 5 தந்துட்டு போ, விட்டு கொடுங்க. அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன்னைய சமூகத்தில் ஒரு மனிதர் மரணிக்கிறார். அந்த மனிதனுக்கிட்ட அல்லாஹ் மலக்குமார்கள் அனுப்பி ஒரு விசாரணை நடத்துறான். என்ன விசாரணை? நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச அமல் என்ன யோசிச்சு பாரு. புகாரி முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாப்லையும் வாரது. அவரும் யோசிக்கிறார் அல்லாஹ்வுக்காக செஞ்ச எந்த அமலும். அவர் சொல்றார், அல்லாஹ்வுக்காகன்னு நான் எந்த நல்ல காரியமும் செஞ்சில்ல. இல்லை, யோசிப்பார். கடைசியாக சொல்கிறார், ஒன்று இருந்துச்சு எனக்கிட்ட. என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு பொருளாதார வசதியை தந்திருந்தான், நான் கடன் கொடுப்பேன், திருப்பி எடுக்கிற நேரம் கடன் வாங்கியவனை பார்ப்பேன், அவன் வசதி உள்ளவனாக இருந்தால். யார்கிட்ட? கடன் வாங்கினவன் வசதி உள்ளவனாக இருந்தா நீ செப்டம்பரில் திருப்பி தரணுமா? சரி, டிசம்பரில் தான். 2025 தரணுமா? சரி, எனக்கிட்ட தான் சல்லிக்குதே, 2026 தான். அவகாசம் கொடுப்பேன். அல்லாஹு அக்பர். அவன் கஷ்டவாளியாக இருந்தால் மன்னிச்சிடுவேன். வசதி உள்ளவனாக இருந்தா சந்தர்ப்பம் கொடுக்கிறது, கஷ்டவாளியா இருந்தா மன்னிச்சுடுறது. இது மனிதனுக்கு செய்கிற நல்ல காரியமா இல்லையா? இவன் அல்லாஹ்வுக்காக வேற எந்த நல்லமலும் செஞ்சதில்லை. அல்லாஹ் என்ன தெரியுமா அந்த மனிதனை பார்த்து சொல்வான், அடே மனிதனோடு நீ இவ்வளவு நேயத்தோடு நடந்து கொண்டாயா, இவ்வளவு விட்டு கொடுப்போடு நடந்து கொண்டாயா, உன்னை நான் மன்னித்து விட்டேன், சுவர்க்கம் போன்று அல்லாஹ் சொல்லுவானாம். அல்லாஹு அக்பர். ஏன்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அடியார்களே, நீங்க பாவம் செய்கிறவங்க, உங்களை நான் இரவு பகலா மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன். அந்த பண்பு யார்கிட்ட வந்துச்சு? மனுஷனுக்கிட்ட வந்து. மன்னிக்கிற பழக்கம், விட்டு கொடுக்கிற, உன்னை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா யார்ட மனைவி? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. எங்கட யாரு? உம்மஹாத்துல் முஃமின்களில் ஒருவர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க. இந்த ஆயிஷா நாயகிக்கு படுதூறு சொல்லப்படுது. படுதூறு சொன்னவரில் முக்கியமான ஒரு நபர்களில் ஒருவராக மிஸ்தஹ் ரதியல்லாஹு இருக்கிறாங்க. இந்த மிஸ்தஹ் யாரு? ரதியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரதியல்லாஹுடைய கண்காணிப்புக்கு கீழே அவர்களுடைய பொருளாதாரத்தில் வளர்றவங்க. முனாஃபிக்குகள் படுதூறு சொன்னாங்க வேற. அபூபக்கர் ரதியல்லாஹுடைய சொத்துலேயே வாழ்ந்து கொண்டு அபூபக்கருடைய மகளுக்கு படுதூறு சொன்னா கொஞ்சம் கூட கோபம் வருமா இல்லையா? ஏண்ட சொத்துல வாழ்றவன் நீ, ஏண்ட பராமரிப்புல நீயே ஏண்ட மகளுக்கு படுதூறு சொல்லுவியா? கொஞ்சம் கோபம், அதிகாரம் கூட தானே, கொஞ்சம் கோபம் கூட வரும். அல்லாஹ்ட அபூபக்கர் உடனே மன்னிப்பு செஞ்சாங்க, இந்த சத்தியம் செஞ்சாங்க, இதன் பிறகு உனக்கு நான் செலவழிக்க மாட்டேன். நானும் நீங்களும் யாராவது இதை குற்றம்னு சொல்லுவோமா?
யாராவது குற்றம்னு சொல்லுவோமா? இல்லை. ஏண்டா இப்படித்தான் தண்டனை கொடுக்கணும். அவருடைய சொத்து செல்வத்தில் வளர்ந்து கொண்டு, அவர கண்காணிப்பில் வளர்ந்து கொண்டு, ஆயிஷா நாயி அவங்களோட மகள், ரசூலுல்லாஹ்வோட மனைவி, எங்களோட எல்லாரும் தாயில படுதூறு சொல்றேன்னா இவரை சும்மா விடப்படா. அப்படித்தானே நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? வலா யத்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது லில் குர்பான்ற குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சான். என்ன? வசதி உள்ளவர்கள், செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், குடும்ப உறவுகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தரமாட்டேன் என்று சத்தியம் பண்ண வானம். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன? அவர் தவறு செஞ்சார், அவர் பிழை செஞ்சார், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க அல்லாஹ்வாக வானம். நான் மன்னிக்க மாட்டேன், குற்றம் பிடிப்பேன் இல்லை. நீங்க மன்னிப்பதன் மூலம், நீங்கள் விட்டு கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் ஆசை. அல்லாவே மிஸ்ஸாக மன்னிச்சதுனால தான் இந்த வசனத்தை இறக்குறான். தெரியாம சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சு கொண்டு சொல்றல்லையே, முனாஃபிக்குகள் தெரிஞ்சு கொண்டு சொன்னதுனால தான் குற்றவாளிகள். அப்பாவி சஹாபாக்கள் அதில் போய் மாட்டிப்படுறாங்கன்னு அர்த்தம் தெரியாம சொல்லிட்டார். அல்லாவே மன்னிக்கும் பொழுது நீங்க மன்னிச்சு அல்லாட மன்னிப்பு ஆசை வைக்க மாட்டீங்களா? மனுஷனை புரியுங்க. மனிதன் தான் தப்பு செய்வான், மனிதன் தான் தவறு செய்வான். எனவே தப்பு செய்கிற, தவறு செய்கிற மனிதர்களுக்கு இடையிலே வாழுகிற நானும் நீங்களும் சகோதரத்துவத்தின் பெருமதியை விளங்கினால் மனுஷன் தானே, மன்னிப்போம், விட்டு கொடுப்போம். படைத்தவன் ரப்பு எங்களை மன்னிப்பான். விளங்குதா உங்களுக்கு? எனவே மனிதனை மனிதனாக புரிந்தால் மனிதன் விடுகிற தப்புகளையும் தவறுகளையும் தூக்கி பிடித்து கொண்டு, விரோதங்களையும் குரோதங்களையும் உள்ளத்திலே நிறைத்து வைத்து கொண்டு அடுத்த முஸ்லிமை வெறுக்க மாட்டோம், கோபம் பாராட்ட மாட்டோம், வைராக்கியம் பாராட்ட மாட்டோம். மனுஷன் அப்பா செஞ்சிட்டு போய் தான் மன்னிச்சிட்டு போவோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஒரு நபியுடைய சத்தத்துக்கு மேல உங்களோட சத்தத்தை உயர்த்தாதீங்க. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதுக்கும் லிபஅத். நீங்க சிலரை அழைக்கிற மாதிரி முஹம்மது நபியை பெயர் சொல்லி வெளிப்படையா அழைக்கவான. முஹம்மதேன்னு கூப்பிடப்படாது. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். உங்களுக்கு தெரியாமலே உங்களோட அமல் வீணா போயிடும். ரசூலுல்லாவை அவமதிக்கிறதுக்காக, கேவலப்படுத்துறதுக்காக முஹம்மதேன்னு கூப்பிட்டா என்ன செஞ்சிடும்? எங்களோட அமல்கள் வீணா போற அளவுக்கு அது பெரிய பாவம். அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத். நபியே, உங்களோட வீடுகளுக்கு, உங்களோட அறைகளுக்கு வெளியே இருந்து கொண்டு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற சில மனிதர்கள் இருக்கிறாங்களே, அக்ஸருஹும் லா யாக்கிலூன். அவர்களில் அதிகமானவர்களுக்கு விளப்பம் இல்லை. மனிதர்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க தெரியுமா, விளப்பம் இல்லாதவங்க. விளப்பம் இல்லாதவங்கண்டா யாரு? உங்களோட இமேஜ் அவருக்கு தெரியா, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண அவருக்கு தெரியா. 10 பேர் முன்னுக்கு பள்ளி தலைவரை பார்த்து போய் போறதுக்குன்ட்டு போய்த்து கொண்டே இருப்பாரு. இவருக்கு ரத்தம் கொதிச்சிடும். என்னடா 10 பேர் முன்னுக்கு நான் பள்ளி தலைவர் என்ன? இப்படி சமூகத்தில் 10 பேர் இருப்பாங்க. நீங்கள் ஸ்கூலில் ஒரு பெரிய போஸ்டில் இருப்பீங்க. நீங்கள் 10 பேர் முன்னுக்கு வந்து மலைன்னு ஏசிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவார். உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும். இதுக்கு போகிற இவனை ஸ்கூலுக்கு எடுக்கப்படான்னு நிற்பீங்க. அப்படி சமூகத்தில் 10 பேர் இருப்பாங்க. உங்களோட இமேஜ் அவருக்கு தெரியா, உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவர். இப்படி சமூகத்தில் 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அந்த அந்த சிந்திச்சு இவருக்கு முன்னுக்கு இப்படித்தானே பேசணும், இவருக்கு முன்னுக்கு இப்படித்தானே நடக்கணும், இந்த இடத்துல இப்படி, இதெல்லாம் தெரியாது. அப்படி சமூகத்தில் 10 பேர் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், முஹம்மது நபிய முஹம்மதே இங்க வாங்கோன்னு கூப்பிடுறது எவ்வளவு பெரிய பாவம். அமல்கள் எல்லாம் வீணா போகுமே. அவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற விஷயத்தை பாருங்க. அவங்க அதிகமானவங்களுக்கு விளப்பம் இல்லை, அதனால அப்படி மட்டகரமா நடந்து கொள்றாங்க. வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம். நபியே, நீங்க வீட்டிலிருந்து வெளியே போகும் வரைக்கும் அவங்க கொஞ்சம் மௌனமா பொறுமையா இருந்திருந்தா லகான கைரன் லஹும், அது அவங்களுக்கு நல்லதா இருந்திருக்குமே. அந்த தவறு செய்கிற ஆட்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான்,
ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு பொறுமை இல்லை. முகமது இப்போ வெளியே வருவார், வந்த பிறகு ரெஸ்பெக்டாக பேசுவோன்ற அளவுக்கு பொறுமை இல்லை. தட்ட பட்டன் எடுத்தாங்க முடிச்சாங்க போக பார்ப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் உள்ளவன். எப்படி ஏன் இந்த வசனத்தை அப்படி முடிக்கிறான்? தெரியாத்தனமாக அப்படி தவறு செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிக்கிறவன் இரக்கம் உள்ளவன். விளங்குதா உங்களுக்கு? மனுஷனை மனுஷனா புரிஞ்சா நிறைய விட்டு கொடுப்பு வரும், நிறைய மன்னிப்பு கொடுக்கிற பக்குவம் வரும். விட்டு கொடுத்தோம் மன்னித்தோம்னா அது என்ன செய்யும்? எங்களோட உள்ளத்தில் பிணைப்பை கொண்டு வரும், எங்களோட உள்ளத்தில் அன்பு பாசத்தை வளர்க்கும். அது இல்லை மனுஷனை மனுஷனா புரியல. என் மனுஷன் எனக்கு தவறு செய்யப்படா நூலுக்கு நூல் வாழணும், மலக்க ஐக்கணும், அப்படித்தானே? இப்படி பார்க்கறதுனால தான் சின்ன ஒரு தவறு நடந்தால் தூக்கி பிடிச்சிட்டு காலம் முழுக்க என்ன பேசுறதில்லை, சலாஞ்சொல்றதில்லை, கதைக்கிறதில்லை. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த சகோதரத்துவத்தை கட்டி காக்க வேண்டுமா? ஒரு சமூகத்திலே ஒரு அங்கத்தவனாக வாழுகிற நானும் நீங்களும். அடுத்தவன் யார்? அவன் மனிதன். மனிதனா பிறந்தவன் தப்பு செய்வான், தவறு செய்வான். சமூகத்தில் 10 ஜாதி ஈக்கும், ஒவ்வொரு விரல் ஒவ்வொரு மாதிரி ஈக்கும், ஒவ்வொரு கோணத்தில் நடப்பாங்க. நாங்கள் மனிதர்களை புரிஞ்சு சரியாப்பா ஏதோ தப்பு செஞ்சிட்டான், ஏதோ தவறு செஞ்சிட்டான், மன்னிப்போம். விளங்குதா உங்களுக்கு? ஆனால் எலர்ட் ஆகிப்போம். திருப்பி இது மாதிரி ஒரு தவறு நடக்காத அளவுக்கு எலர்ட்டாக இருப்போம். மன்னிக்கிற மனப்பக்குவத்தை எடுத்துக்கொண்டால் சகோதரத்துவத்தை கட்டி காக்க முடியுமா? முடியாதா? இந்த சகோதரத்துவம் அதிகம் வீணடிக்கப்படுறது யாரால? அதிகம் குடும்பத்துக்கு நீங்க பாருங்களேன், யாரால அதிகம் பால்படுத்தப்படுது? ஆண்களாலையா பெண்களாலையா? பெண்களால. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதிகம் ஆண்கள்ல மீக்குது. ஆனா அதிகம் தூக்கி பிடிக்கிறவங்க, அதிகம் வைராக்கியம் பாராட்டுறவங்க யாரு? அதுக்கு ஒரு காரணமும் மீக்கி. என்ன காரணம் தெரியுமா? அதிகம் ஒற்றவங்களும் யார் தான்? பெண்கள் தான். கொஞ்சம் சிரிச்சிட்டா போதும், அவ்வளவுதான். 32 போல ஏண்ட பல்லுன்றுவாங்க. கூட ஒட்டுறதுனால சின்ன ஒரு தவறு செஞ்சா அதை விட டபுளா என்ன செஞ்சிருவோம்? அதிகம் அன்பு காட்டுறதுனால அதிகம் இரக்கம். உங்களோட நானா தம்பி சில நேரம் உங்களோட இரக்கமே ஈக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தூக்கி வளர்த்த பாசத்துக்கு மேலுக்கு மேல் அன்பு வச்சிருப்பீங்க. அவர் தவறியாவது மைனிட பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதாவது ஒரு ஒக்ஷன் எடுத்தா முடிஞ்சு. ஏன்னா நீங்கள் அன்பு காட்டினது என்ன 10 மடங்கு அதிகம். அவர் சின்ன ஒரு மிஸ்டேக் செய்யும் பொழுது அதே வேகத்துக்கு உங்களால் கோபமும் எதிர்ப்பும் போகும். அதனால தான் சொல்லுவாங்க, அளவுக்கு என்ன செய்யுங்க எல்லாம். அன்பு காட்டினாலும் அளவாக காட்டணும், அப்போ சமாளிச்சுக்கலாம் மனசை. இது கூட காட்டிட்டு சின்ன மிஸ்டேக் நடந்தோன்னு என்ன செய்யலாம்? உள்ள உடஞ்சி போய்த்தாச்சு. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே அந்த பெண்களுடைய பலவீனங்கள் தான் பல சந்தர்ப்பங்கள் என்ன செய்யுது? விரோதங்கள், குரோதங்கள், வைராக்கியங்களாக வெடிக்கிறது காரணமாகி. சில மாப்பிளமார் சொல்லுவாங்க, நானாப்பா அவங்களோட சேர்ந்து நடந்தேன், நீதானே என்னையும் கொண்டு போய் சேர்த்தாய், இன்றைக்கு இந்த அளவு விரோதம் காட்டுறியேன்னு மாப்பிளமார் சொல்ற அளவுக்கு அவள் பயங்கரமாக துடிப்பாள். விளங்கிச்சா உங்களுக்கு? சும்மா நீங்க பாருங்க, உங்களோட வீட்டுக்கு மைனிமாரை கொண்டு வரது யாரு? மைனிமார் கொண்டு வரண்டா தெரியும் தானே? யாரு? உங்களோட தம்பிக்கு உங்களோட நானுக்கு பொஞ்சாதி கொண்டு வரது யார்? அவனா? அவன் தேடிக்கும் வரது மிச்சம் குறவு, நீங்க தேடி கொடுக்கறது தான் கூட. ஏன் தெரியுமா? ஏண்ட தம்பியே, ஏண்ட நானாவே, ஏண்ட ரத்தமே சும்மா முடிச்சு கொடுக்கலுமா? ஒரு தங்கத்தை தேடிக்கும் வரணும், ஒரு வெள்ளியை தேடிக்கும் வரணும், தேடிக்கும் வரது. இந்த உரிமையோட தேடிக்கொண்டு வந்தோம் பாருங்க, சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தா அந்த உரிமை அவ்வளோ உடைஞ்சு போறது. இதுதான் காரணம். தம்பிக்காரனை பார்த்து நீ தேடிக்கொண்டு வா நல்லொண்ட, நான் முடிச்சு தாரேன்னு நீங்கள் விட்டு பாருங்களே, பிரச்சனை வந்தாலும் சிம்பிளாக எடுத்துருவீங்க. நானா தேடிக்க வந்தேன், அவன் தானே தேடிக்க வந்தான், என்ன தான் செய்ய அப்படின்னு சமாளித்து போயிடுவோம். உரிமையோடு கொண்டு வந்தால் உரிமையோடு எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம். இதான் நிறைய குடும்பத்தில் நடக்கிறது, இந்த பலவீனம். எனவே நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி என்ன? இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் பெருமதியை விளங்க வேண்டும். மனிதன் மனிதன் தான்ன்றதை விளங்கணும். இதை விளங்கினீங்கண்டா உங்களோட மாமியோ உங்களோட மருமகளோ நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதை விளங்காததுனால தான் உம்மாவை விளங்குறோமா இல்லையா? உம்மாவை உம்மா ஏசுவா பயங்கரமா ஒரு நாளில் கோவிக்க மாட்டோம். சில நேரம் உங்களுக்கு 35-40 வயசாகிக்கும், உம்மா அடிச்சும் போட்டுருவோம் அந்த கோவத்துக்கு. உம்மா தானே, என்னத்தை செய்ய? உம்மாவை புரிஞ்சோம்,
அடியும் அடியா விலங்கல்ல. மாமி உங்களோட இந்த நெலும்புக்கு தான் அடிச்சிருப்பா, இதை தூக்கி பிடிச்சிரு அடிச்சுட்டாலே நெலும்பை மட்டும் காட்டலைன்னா முடிஞ்ச அந்த மாமி. அப்படித்தானே? மாமிய மாமியா புரியல. ஆனால் ரெண்டு பேரும் செஞ்சது அடின்றதைத்தான். அடியில் வித்தியாசம் இல்லை. ஒரு வகையில் சொல்ல போனால் உம்மா அடித்தது கோவத்துக்கு, மாமி அடித்தது அன்புக்கு. மனுஷனை புரியலண்டா அதையே தூக்கி பிடிச்சி இந்த மாமியை பழி வாங்காம விட மாட்டேன். எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்கும்? எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்கும்? சும்மா சொல்லுங்க போக. 20 வருஷம் தாக்கு பிடிக்கும். எதுக்கு? என் ஆம்பளை புள்ள பெரிய ஆளாகும் வரைக்கும். ஆம்பளை புள்ள பெரிய ஆளாவினோட இவனை வச்சு அடிக்கிறது வாப்பம்மாக்கு. அவக்கு தெரியாது. இந்த 23க்குள்ளது அவக்கு தெரியா. 20 வருஷத்துக்கு முன்னுக்கு அடித்ததுக்கு மகனை வச்சு என்ன செய்யறது? வாப்பம்மாக்கு பாடம் நடத்துறது. குடும்பங்களில் நிறைய நடக்குதா இல்லையா? ஏன்? இது மனிதனை மனிதனாக புரியாததனால வர விளைவு. எனவே உம்மவாயிருக்கலாம், வாப்பவாயிருக்கலாம், மாமியாயிருக்கலாம், கணவண்ட உம்மவாய்க்கலாம், கணவண்ட தாத்த தங்கச்சா இருக்கலாம். எல்லாம் இஸ்லாமிய உறவுகள். அந்த உறவுகள் மனிதர்கள்ன்றதை விளங்குங்க. அந்த உறவுகளுக்கு இஸ்லாம் கொடுத்த பெருமதியை விளங்கினா நிச்சயமாக மனிதன் அடிப்படையில் தப்புகள், தவறுகள், பிழைகள் நடந்தாலும் விட்டு கொடுப்பு, சமாளிப்பு, மன்னிப்பின் மூலம் என்ன செய்யலாம்? அந்த உறவை பேணி நடக்கலாம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அபூபக்கர், உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா இந்த இஸ்லாமிய உம்மத்தில் ஈமானிலும் இறையச்சத்திலும் உச்சகட்டத்தில் இருந்தவங்க. அவங்களோட வாழ்க்கையில் மிஸ்டேக்கே நடக்கலையா? மனிதன் அடிப்படையில் தப்பு தவறுகள் நடந்திருக்கு. அபூபக்கர் ரதியல்லான் அவங்க தான் சொல்லுவாங்க, எனக்கும் உமர் ரதியல்லான் அவர்களுக்கும் இடையில் ஒரு மனக்கசப்பு, ஒரு கோபத்தாபம், வாயால் ஏசிக்கொண்டோம். அபூபக்கர் சொல்லுவாங்க, நான் கடுமையான வார்த்தைகளை பாவிச்சு யாருக்கு ஏசிட்டேன்? உமர் ரதியல்லானுக்கு ஏசிட்டேன். ஏசின உடனே உணர்ந்தார், அடே ஒரு முஸ்லீமுக்கு ஏசிட்டேனே, என்ற இதுதான் மனுஷன். ஒரு முஸ்லீமுக்கு ஏசிட்டேனே, என்ற சகோதரனுக்கு ஏசிட்டேனே, உமரே மன்னிச்சுக்கோங்களேன். இதுதான் மனிதன் வாழ்க்கையில் வாய்த்தக்கம் வரலாம், சண்டை சச்சர். மனுஷன் தானே, மலக்கா இல்லையே. என்ன செய்யணும்? உணர்கிற பொழுது வீடு தேடி சென்று மன்னிப்பு கேட்கிற பக்குவம் வரணும். அபூபக்கர்னு மன்னிப்பு கேட்டாங்க. உமர் ரதியல்லாஹு ஒரு மனுஷன் தானே, நான் மன்னிக்க மாட்டேன்டாங்க. நாங்கண்டா என்ன செய்வோம்? எங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது தான் கடமை. மன்னிச்சா மன்னிங்களாடி போங்கவா அப்படின்னு எங்கட பாட்டில் போய் கொண்டிப்போம். ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி இருக்கல்ல. ஓடோடி போனாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு. எதுக்கு தெரியுமா? எப்படியாவது உமர் அவர்களிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரத்துவத்திற பெருமதியை விளங்கினாங்க. ஒரு மனிதனை கோபம் ஊற்ற வேலையை செஞ்சுட்டு, வெறுக்க வைக்கிற வேலையை செஞ்சுட்டு எப்படி ஒரு மூமின் நிம்மதியா இருக்கலாம்? மன்னிப்பு எடுத்துக்கொள்ளணும். தேடி போனாங்க ரசூலுல்லாஹ்ட மஜ்லிஸை. அவங்க போன உடனே இவங்களோட மனசு மாறுது. அடே அபூபக்கர் மன்னிப்பு கேட்டாரே, நான் மன்னிப்பு கொடுக்கலையே. சரி, மக்ரிபுக்கு பள்ளிக்கு வருவார் தானே, இஷாக்கு பள்ளிக்கு வருவார் தானே, அப்படி இருந்தாங்களா? இல்லை. உடனே ஓடி போனாங்க வீட்டை தேடி. அசம்ம அபூபக்கர், வீட்டு கதவை தட்டி, அபூபக்கர் வீட்டில் இருக்கிறாரா? இல்லை என்று பதில் வருது. அல்லாஹு அக்பர், என்ன பண்பு! இந்த நேரத்தில் கூட சரி வீட்டில் இல்லை தானே, பள்ளிக்கு போனால் கேட்டுக்கொள்வோம், பள்ளியில் கண்டா கேட்டுக்கொள்வோம் இருந்தாங்களா? இல்ல. ஒரு முஸ்லிம் மன்னிப்பு கேட்டார், நான் மன்னிப்பு கொடுக்கவில்லை என்று உள்ளம் பதறுது. தெரியும் வீட்டில் இல்லாட்டி எங்க தான் இருப்பாங்க? ரசூலோட மஜ்லிஸில் தான் இருப்பாங்க. ஓடோடி போனாங்க ரசூலோட மஜ்லிஸுக்கு. உமர் ரதியல்லான் அவர்களை கண்டவுடனே நபிகளாரின் முகமெல்லாம் மாறுது. அபூபக்கர் முன்னுக்கு ஈக்கிறாங்க. விளங்கிட்டது உமர் ரதியல்லானுக்கு தான் ரசூலை ஏச போறாங்கண்டு. உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஏசுறதுக்கு முன்னால தண்ட உடுப்பை தூக்கி கொண்டு முட்டைக்காலில் விழுந்தாங்க. உடுப்பை தூக்கி கொண்டு முட்டங்காலில் விழுந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் தவறு செஞ்சேன், உமர் தவறு செய்யல. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நாங்கண்டா நல்லா வாங்குறாரேச்சி, அப்படித்தானே? உள்ள எவ்வளோ சந்தோஷப்படும்? சந்தோஷப்படலை. அல்லாஹுவின் தூதரே, நான் தான் தவறு செஞ்சேன், உமர் அல்ல. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமரே, மக்களெல்லாம் என்னை பொய்யன் என்று சொல்கிற பொழுது என்னை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர். மக்களெல்லாம் எனக்கு உதவி செய்ய மறுத்த பொழுது எனக்கு உதவி செய்ய முன்வந்தவர் அபூபக்கர். அவர் ஒரு தவறு செஞ்சா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? இதை கேட்டதுக்கு தான் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் தவறு செஞ்சேன்.
விளங்குதா? மனித தன்மை விளங்குதா உங்களுக்கு? அடுத்த முஸ்லிம் எப்படி பார்த்தாங்கன்னு விளங்குதா உங்களுக்கு? இந்த பண்பு அடுத்த மனிதனா பார்ப்போம். மனிதனாக பிறந்தவன் தப்பு செய்வான், தவறு செய்வான் என்று பார்ப்போம். இந்த பண்பு எங்கள்கிட்ட வருமுண்டா சகோதரத்துவத்தை கட்டி காக்கலேசி. மனிதன் அடிப்படையில் பிரச்சனை வரும், கோபத்தாபம் வரும், விட்டு கொடுப்போம், மன்னிப்போம். அதனூடாகத்தான் உலகத்திலும் சகோதரத்துவத்தை கட்டி காக்கலாம். மறுமையில் ஈமானை பூர்த்தியாக்கி கொண்டு சுவனத்தை நோக்கி பறந்து செல்லலாம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் படித்து கொண்டால் விரோதங்கள், குரோதங்கள், வைராக்கியங்களுக்கு உள்ளத்தில் இடம் இருக்காது. அப்படித்தான் வந்தாலும் அதை இறக்கி வைக்கிற மனப்பக்குவம் வரும். எனவே சகோதரத்துவத்தில் பெருமதியை விளங்கினா இந்த சகோதரத்துவத்தை எப்படி கட்டிக்காக்கொன்றது விளங்குமா இல்லையா? எனவே முஸ்லிம்கள்ன்றவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் படிச்சிருக்கிறோமா இல்லை இந்த ஹதீஸை? அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரல் முஃமினீன முஃமின்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தவாசுலிஹிம். எப்படி சொன்னாங்க? அன்பு பாராட்டுகிற விஷயத்திலும், ஒருவருக்கொருவர் கருணை காட்டுகிற விஷயத்திலும், ஒருவருக்கொருவர் சேர்ந்து நடக்கிற விஷயத்திலும் கமஸலில் ஜஸதில் வாஹிதி. ஒரு முஃமின் எப்படி உதாரணம் கொண்டவன் தெரியுமா? ஒரு உடம்பை போன்றவன். அல்லாஹு அக்பர். ஒரு உடம்பை போன்றவன். முஃமின்கள் யாருங்க? 2 உடம்பா? ஒரு உடம்பு. ஏன்னு சொல்லுங்க பார்க்க. ஏன் ஒரு உடம்பு? அது காரணமே. ஏன் ஒரு உடம்பை போலன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இதயம் உண்டாய்ந்தா தான் எல்லாம் சந்தோஷமாக இந்திப்பாங்களே. சுவர்க்கத்தில் எல்லாம் உண்டாக்கி தான் போடும், அது புறவு நடக்கும். உலகத்தில் 10, 15 ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இது. அதனால தான் சண்டை சச்சரவு. அதுதான் பாயிண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் 2 உடம்புலேருந்து வரல, ஒரு பொடியிலேருந்து வந்தாள்கள். ஆதம் மட்டும்தான் பேசிக். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து வந்தவங்க தான் யாரு? எனவே எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ ஓடுற ரத்தம் ஒன்றுதான். ஒரு உடம்பை போன்றவர்கள் தான் நாங்க. பல உடம்புல இருந்தாலும் ஒரு உடம்புல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு உடம்பை போன்றவர்கள். இது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு உடம்புக்கு உதாரணம் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தலைவலி வந்தா தலைக்கு பிடிச்ச கேட்டுக்கு நான் என்ன செய்யண்டு வாய் ருசிச்சு தின்னாது. தலை தான் வலிக்கும். நீங்கள் சோத்த வாயில் போட்டால் கசப்புன்னு சொல்லும் நாக்கு. வவுறு சொல்லும் இதுளுக்கு வச்சுக்கொள்ளலா, பெரட்டி வெளியே கக்கி விட்டுரும். அப்படி தானே? கண்ணை பொத்துவீங்க தூங்குவோம்னு. தலைக்கு தானே வலி. நான் தூங்குறேன், கண்ணு தூங்குமா? தலை வலிக்குது, கண்ணு தூங்க மறுக்குது. இது ஒரு உடம்புடைய தன்மை. இது போன்றுதான் ஈமானிய சமூகம் இருக்கணும்ண்டாங்க. அடுத்த முஸ்லிமுக்கு பாதிப்பா அது எங்களோட உடம்புல விளங்கணும். அடுத்த மூமினுக்கு அநியாயம் நடக்குதா அது எங்களோட உடம்புல விளங்கணும். அடுத்தவனுக்கு வருத்தமா எங்கட கண் கலங்கணும். அடுத்தவனுக்கு பிரச்சனையா எங்கட வயிறு குலுங்கணும். ஆனா எங்கட நிலைமை என்ன? அடுத்தவனுக்கு வரதை பார்த்து சந்தோஷப்படுறோம், சிரிக்கிறோம்டா. பிரச்சனை எங்க தெரியுமா? ஈமான்ல கோளாறு இருக்கிறதுனால தான் அடுத்தவனுக்கு வர பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நாங்கள் எப்படி மாறணும்? பலஸ்தீன மக்களுக்கு சரியா அநியாயம் நடக்குதுன்னு நியூஸ் பார்த்து அழுகிறா. இவட வீட்டுக்கூற தண்ணி முழுக்க வடிகிற பக்கத்து வீட்டு பொம்பளையிட முத்தத்துக்கு. அப்படித்தானே? பலஸ்தீன மக்களுக்கு தின்ன குடிக்க இல்லைன்னு கவலைப்படுறா. தண்ட பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்களுக்கு தின்ன குடிக்க இல்லை, அதை பார்க்க நேரம் இல்லை. இது சகோதரத்துவமா? இது உங்கள்கிட்ட உண்மையான சகோதரத்துவம் இருந்தா உங்களோட ஊரில் உள்ள மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்களை பார்த்துருப்பீங்க. என்ன, நாங்கள் இந்த ஊரில் முஸ்லீம்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி சேர்க்கிறன்றதோட இந்த தாத்தா 1 பவுன் மாலையை தூக்கி போட்டால் அவர்களுக்கு கொடுங்கோண்டு. பக்கத்து வீட்டில் 3 நாள் தின்னாத ஃபேமிலி இருக்குது, அவக்கு ஒரு பான் துண்டு கொடுக்கல. இது ஈமானா? எங்கட தன்மையை நான் உணர்த்துறேன்.
கிட்ட உள்ளவங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க, எங்களோட பிரச்சனை படுறவங்க, எங்களுக்கு சூழால இருக்கிறவங்க பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் மனுஷனாக பார்க்கறே இல்லை. ஆனால் தூர உள்ளவங்களுக்கு வர பாதிப்பு இது இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் வெளிப்பாடா அல்லது நாங்கள் பார்க்குற வீடியோவால் விபரீதமா? வீடியோவால் வந்த விபரீதம். ஆனால் உண்மையான சகோதரத்துவம் உண்டா அங்குள்ளவங்களை பார்க்குற அதே வேகத்துக்கு தண்டை பக்கத்து விட்ட பார்க்கணும், தண்டை ரத்த உறவுல பார்க்கணும், தண்டை ஊர்வாசிகளில் பார்க்கணும். இருந்தால் அது என்ன விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே அந்த 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 சகோதரத்துவம்ன்றது எங்களை ஒரு உடம்புல வருத்தம் வந்தால் எப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் வருத்தப்படுமோ அது மாதிரி முஸ்லிம் வந்துட்டான், முஃமின் வந்துட்டான், அது பக்கத்து வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும், முழு உலகம் வரைக்கும் போகணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை வந்தால் என்ன வருத்தமோ அதே வருத்தம் உலகத்தில் எந்த மூலையில் உள்ள முஸ்லிமுக்கு வந்தாலும் விளங்கணும். இதுதான் என்ன ஈமானிய உறவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன சகோதரத்துவத்துக்கு உதாரணம். அல் முஃமினுலில் முஃமினி கல் புனியான். பாடமாக்கி வச்சிருக்கிற ஹதீஸ். ஒரு முஃமினை இன்னொரு முஃமினோடு வச்சு பார்க்கிற நேரம் அவன் ஒரு கட்டிடத்துக்கு நிகரானவன். யஷுத்து பஅதுஹு பஅதா. ரசூல் இப்படித்தானே செஞ்சு காட்டினாங்க. தண்டை ஒரு விரலை எடுத்து அடுத்த விரலோடு கோதி இப்படித்தான் காட்டினாங்க. ஒரு வீடு கட்டுறேன்டா சும்மா கட்டுறலையே, ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல், ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல், ஒன்று விட்டு பிரிஞ்சா பில்டிங்கில் வெடிப்பு விழுந்துடும். அப்படித்தானே? வெடிப்பு விழுந்தா அந்த வீடு அழகில்லை. அப்ப இஸ்லாமிய சகோதரத்துவம்ன்றது ஒன்று இன்னொன்றோடு பிணைந்த உறவு முறை. எனவே எப்படி ஒரு கல்லு விலகினால் கட்டிடத்தில் வெடிப்பு விழுமோ அது மாதிரி தான் இஸ்லாமிய சகோதரத்துவம் இல்லை என்றால் அந்த முஸ்லிம் சமூகமே என்ன செய்யாது, ஜொலிக்காது, அழகாக இருக்காது. எனவே சகோதரத்துவம்ன்றது அவ்வளவு அவசியமானது. எப்பொழுதும் நாங்கள் விரோதம், குரோதம், வைராக்கியம் மூலம் என்ன செய்யக்கூடாது, அந்த சகோதரத்துவத்தை இழக்க ரெடியாக கூடாது. முடியுமான அளவு எப்படி மாறணும் அல்லாஹ் சொல்கிற ஒரு சில அட்வைஸுகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னமல் முஃமினூன இஹ்வா. முஃமின்கள் என்றால் யார்? அவர்கள் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹூ பைன அகவைக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்குகள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால் அவர்களை நல்லிணக்கப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாருக்கு? வேடிக்கை பார்க்கப்படா. ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறத பார்த்தும்மா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எனக்கு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதான் எனக்கு சந்தோஷம். ஒத்துமையா இந்த பிரச்சனை தானே, அதனால் அவங்க சண்டை பிடிச்சா எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ரெண்டு இஸ்லாமிய உறவுகள், ரெண்டு குடும்பம், ரெண்டு வீடு சண்டை பிடிக்குதா எங்களோட உள்ளம் வேதனைப்படணும். அவர்கள் எப்படியாவது நல்லிணக்கப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணணும். இன்னைக்கு சமூகத்தில் இல்லாதது எது? இதுதானே இல்லை. இது இல்லா போனது தானே பிரச்சனை. அடுத்தவன் படுற சண்டையில், அடுத்தவன் படுற வேதனையில் குளிர்காயிற சமூகமாக தான் நாங்கள் இருக்கிறோம். எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஒரு கிழமை எனக்கு சரி சந்தோஷம். சில நேரம் கிளாஸுக்கு வந்து கதைச்சிக்கணும், ஏப்பா அவ்வளோ சந்தோஷம் இல்லை, பக்கத்தூட்டு ரெண்டு அடி புடிண்டா. இதானே நிலைமை. அடுத்தவன் சண்டை பிடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அடுத்தவன் பிரச்சனைப்படுறத பார்த்து கண்குளிர்ச்சி அடைகிறோம். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, இங்கே மைனிமாரா உட்கார்ந்து கொண்டு ஜாம் ஜாமுண்டு சாப்பாடு ருசியா வேலை செய்தியே. மாப்பிள்ளையும் தாத்தா என்ன நானாவும் மைனியும் தான், அவங்க சண்டை பிடிச்சா தான் நானா எங்கட பக்கம் வருவாரு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இருக்குதா இது? எல்லார்கிட்ட மீக்குதா இல்லையா இந்த குணங்கள்? ஏன் நாங்கள் இதை மாற்றப்படா இல்லை? நானா இங்கே பாருங்கோ, நான் உங்களோட தாத்தா தங்கச்சின்றதை வேறு, எங்கட கடமையை செய்யுங்க. அதே நேரம் மைனியா மதிங்கோ, உங்களோட பொஞ்சாதி அது. ஏன் இப்படி சொல்லி கொடுக்கப்படா? விளங்கிச்சா உங்களுக்கு? உம்மா நான் உம்மா. இங்கே பார், நீ எனக்கு இரக்கம் காட்டுறது, அன்பு காட்டுறதெல்லாம் வேற. அதுக்காக பொஞ்சாதியோட சண்டை பிடிக்கப்பட இப்படி அட்வைஸ் பண்ணுங்க. நாளைக்கு அந்த மகன் உங்களை எதிர்த்தாலும் மருமகள் உங்களை தூக்கி வச்சு என்ன செய்வா? கண்ணியப்படுத்து. இது எங்கள்கிட்ட இல்லா பைட்ஸ். எப்படா அடுத்தவன் சண்டை பிடிக்கிறான்னு பார்க்குற நாங்கள் என்ன செய்யறதுக்கு? மகிழ்ச்சி அடைகிறதுக்கு. அன்பார்ந்தவர்களே, இல்லை. இன்னமல் முஃமினூன இஹ்வா. முஃமின்கள் என்றால் ஒருவருக்கு சகோதரர்களாக இருப்பார்கள். ஃபஅஸ்லிஹூ பைன அகவைக்கும். ஷைத்தான் புகுந்து விளையாடி அவர்களுக்கிடையில் விரோதங்கள், குரோதங்கள், வைராக்கியத்தை கொண்டு வர நேரம் நீங்கள் அவர்களை நல்லிணக்கப்படுத்துங்கள். பொய் சொல்றது பெரும் பாவமா இல்லையா? பொய் சொல்றது பெரும் பாவமா இல்லையா? பெரும் பாவம். 3 நேரத்தில் பொய் சொல்லலாம்.
ஒன்று யுத்த களத்தில் காஃபிர்களை தோக்கடிக்கிறதுக்காக போய் பேசலாம். நாங்கள் 100 பேர் பேத்திப்போம் யுத்த களத்துக்கு. ஒரு காஃபிர் சும்மா கண்டு கேட்போம், எத்தனை பேர் வந்திக்கிறீங்க? 1000 பேர் வந்திக்கிறோம். இப்போ பயம் வருமா இல்லையா? எங்கள்கிட்ட வசதியே ஈக்காது. நாங்கள் புல் தயாரோட தான் வந்து பாருங்களேன் அடிய நீ சொல்லக்கூட என்ன செய்வான்? அந்த பொய் பயமுறுத்தும். அது மாதிரி போய் யுத்த களத்தில் சொல்லலாம். இன்னொன்று கணவன் மனைவி கிடையில போய் சொல்றது, வாக்களிக்கிற பொய் அல்ல, சந்தோஷத்தை உண்டு பண்ற பொய். கணவன் வரக்கோல ஒரு கிட்டு வாங்கிக்கிட்டு வந்திப்பாரு, ஒரு செருப்பு வாங்கிக்கிட்டு வந்திப்பாரு. அந்த செருப்பாலேயே முகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கும். ஆனால் என்ன சொல்லுவோம்? இன்றைக்கு தான் அவங்களோட சாய்ஸ் நல்லா இருக்குது, மனசுக்கு நல்ல ஒரு செருப்பு வாங்கிக்கிட்டு வந்திக்கிறீங்களே, 2 நாளைக்கு சொல்லி பாருங்க, 3வது நாள் ஒரு பெட்டா முழுக்க சுற்றுவார். எதுக்கு தெரியுமா? பொஞ்சாதிக்கு நல்ல ஒரு செருப்பு வாங்கணுண்டு. புகழ்ந்துட்டீங்களே, உண்மைக்கு நீங்கள் புகழ்ந்திக்க மாட்டீங்க. விளங்கிச்சா? இதே மாதிரி தான் கணவனுக்கிட்டையும் சாப்பாடு ஆக்கி கொடுத்தா, அட்டே என்னடா இன்றைக்கு இவ்வளோ ருசியாக்கி, நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ, ஆனால் உப்பு புளி ஒன்று மீந்திக்காது, பல்ல கடிச்சிட்டு திண்டி. நாளைக்கு நீங்கள் ஈப்பீங்க யூடியூப்பில், என்ன யூடியூப்பில் வேலை இல்லை, என் மாப்பிள்ளைக்கு நல்லா சாப்பாடு உண்டாக்கி கொடுக்கணும். ஏன் வாப்பா நேற்று புகழ்ந்துட்டாரு. இது மனித இயல்பு. அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொண்டு வர போய் பேசலாம் இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது. 3வது இடம் எது தெரியுமா? கோபித்திருக்கின்ற 2 பேரை பொய் சொல்லியாவது சேர்த்து வைக்கணும். நம்ம எங்க அடிக்கிற கேஸுக்கும் ஊத்துற பெட்ரோலுக்கும் எரியும், அப்படித்தானே? நெருப்பு மூட்டுற வேலை தானே நாங்கள் செய்கிற? இல்லை, நெருப்பை தணிக்கிற வேலை செய்யணும். இஸ்லாம் சொல்லுது, நீ பொய் சொல்லியாவது ஒற்றுமைப்படுத்து. அல்லாஹு அக்பர். 2 பேருக்கும் இடையில சண்டை, நடுவில் உள்ளவங்க தானே மாட்டிக்கிறது, பாக்கு வெட்டிக்கு மாட்டின மாதிரி. அங்கால போனால் அவ விடுறது கொஞ்சம் இந்த காதை வலிக்க செய்யும், இங்கால போனால் இவ போடுற பம்ஸ் கொஞ்சமும். நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறா? நடுவில் இருந்து கொண்டு பாரு, உன்னைய பற்றி இப்படியெல்லாம் சொன்னால்டா இவன் நாளைக்கு ரத்தாவி தான் இருக்கிறேன், என்ன இப்படியெல்லாம் சொன்னாலா அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் அங்கால கொடுக்கு. இது கோல், இது பெரும் பாவம், நரகத்தில் பயங்கர விட்டுரும். உங்களுக்கிட்ட ஏ என்ற தாத்தா பி என்ற தாத்தாவை பற்றி ஏசினதெல்லாம் மறைச்சிட்டு என்ன பண்ணணும்? அவள் பயங்கரமாக பதுவாலாம் விட்டிப்பா. நேற்று தான் பார்த்தேன், உங்களை எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறா தெரியுமா? உங்களை பற்றி அவன் நல்லது தானே எப்போ கதைக்கிறா? நீங்கள் தான் ஏசி கொண்டிருக்கிறீங்க. ஒரு கிழமைக்கு இந்த முயற்சியை பண்ணுங்க பார்க்க. இவ ஏசினதெல்லாம் மறைச்சிட்டு தேடி போய்ங்க பாருங்க, போய் உட்காந்து அவவே ஏச ஆரம்பிப்பா. கேட்டுக்கொண்டிருங்க, ஏசுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தான் இவ்வளோ நேரம் ஏசுறீங்க, ஆனால் அவன்டா உங்களை நல்ல பொம்பளைன்னு தான் சொல்கிறான், உங்களை எந்த குறையும் சொல்ல. இப்படி ஒரு மாதத்துக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க, அடுத்த மாதம் உங்களோடே வந்து சலாஞ்சொல்லி ஒன்று சேர்ந்துருவாங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? பொய் சொல்லி ஒற்றுமைப்படுத்துதல் இஸ்லாம் வரவேற்ற ஒரு காரியம். எனவே ஏன் அல்லாவுக்கு வெறுப்பான பொய்யை 2 பேரை ஒத்துமைப்படுத்துறதுக்கு சொல்லுங்கோண்டா. படைச்சவன் ரப்ப எதை விரும்புகிறான்? பொய் பேசுகிற பாவத்தை கூட நான் பொருட்படுத்த மாட்டேன். 2 முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட்டால் அதுதான் யாருக்கு விருப்பம்? லஅல்லக்கும் துர்ஹமூன். இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ். அப்படித்தானே? லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்க்கு விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் விரோதம் குரோதத்தை வளர்த்து கொண்டு நரகம் போறதை விட ஒற்றுமையாக வாழ்ந்து சுவர்க்கம் போகணும். அதனால் நீங்கள் பொய் சொன்னாலும் பரவாயில்ல, 2 பேரை ஒற்றுமைப்படுத்தி வைங்க. அது சுவர்க்கம் கொண்டு போகுதுண்டா, அல்லாஹ்ட அருள் கிடைக்குதுண்டா, அதுதான் படைச்சவன் ரப்புக்கு விருப்பமானது. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே இந்த சகோதரத்துவத்தை கட்டி காக்கிறதுல, இஸ்லாமிய உறவை பேணுறதுல எங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு வளரணும். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே நாங்கள் எங்களோட இயல்பு வாழ்க்கையில் பழகணும். அடுத்த முஸ்லீம்களை நாங்கள் நேசிக்கணும். மனிதன் அடிப்படையில் தப்புகள் தவறுகள் செய்வாங்க, மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். உள்ளத்தில் உள்ளதெல்லாம் இறக்கி வைக்க பழகணும். அடுத்தவங்க தப்பு தவறு செஞ்சாலும் விரோதம் குரோதம் பாராட்டினாலும் அவர்களை நல்லிணக்கப்படுத்துகிற அந்த நல்ல பணியில் என்ன செய்யணும்?
ஈடுபடும். இதை செஞ்சு பாருங்களே, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம், சமூக வாழ்க்கையில் சந்தோஷம், ஊருளுக்கு மகிழ்ச்சி, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கலாம். எனவே அந்த சகோதரத்துவத்தை பேணுதல் என்ற அந்த பண்பை பெண்மணிகள் சரியாக செய்தால் சமூகத்திலே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில் இப்போ அரசியல் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அரசியல் காலமுண்டா மேடை போட்டுக்கொண்டு செய்கிறது என்ன? அடுத்தவண்ட மானத்தை காற்றுல பறக்க விடுற, அப்படித்தானே? அடுத்தவனை அசிங்கப்படுத்துகிற, அடுத்தவண்ட குறைகள் அம்பலப்படுத்துகிற, அடுத்த கட்சிக்காரனோட சண்டை பிடிக்க போகிற. தாய்மார்களே, சகோதரிகளே, சுருக்கம் நீங்களும் விளங்குங்க. நீங்கள் அரசியலுக்கு இறங்க போகிறல்ல, ஆனால் உங்களோட கணவன்மார், உங்களோட நான தம்பிமார், உங்களோட வாப்பமார், உங்களோட இரத்த உறவுகள் இறங்கி கொண்டு அடுத்த முஸ்லீமை இறைச்சி சாப்பிட ரெடியாகுவாங்க, அடுத்த முஸ்லீமை கேவலப்படுத்த ரெடியாகுவாங்க, அடுத்த முஸ்லீமை அசிங்கப்படுத்த ரெடியாகுவாங்க. அரசியல்ன்ற போர்வையில் நீங்கள் சகோதரத்துவத்தில் பெருமதியை விளங்கி கணவன், நானா, தம்பி, வாப்பா அட்வைஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் சகோதரத்துவத்தை முறித்து கொண்டு அரசியல் செய்வதாக இருந்தால் இந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம். நீங்க நரகத்துக்கு போக ரெடியாக வானம். நீங்க சகோதரத் அவங்களோட உரிமை ஒன்று இருக்குது, அவங்களுக்கு நல்லதுன்னு படுது, அவங்க செய்யட்டும். அட்வைஸ் பண்ணுங்க, சாதக பாதகங்களை எடுத்து காட்டுங்க. அதுக்கு மேல கோவிக்காதீங்க, அரசியலுக்காக வெறுக்காதீங்க. அவன் அடுத்த கட்சியில் ஈக்கிறான என்று அவனை கோவிக்காதீங்க. அவன் என்ன செய்யுங்க, நீங்க உங்களோட நான தம்பிமாருக்கு அட்வைஸ் பண்ணணும். அரசியலுக்காக ஒரு முஸ்லிமை வெறுக்க கூடாது, அரசியல் கட்சிக்காக ஒரு முஸ்லிமோடு கோபிக்க கூடாது. நல்லிணக்கத்தோடு நீ உனக்கு விருப்பமானதை செய், நான் எனக்கு விருப்பமானதை செய்கிறேன். அல்லாட்ட பொறுப்பு சாட்டுவோம். நல்ல ஒரு ஆட்சியாளரை தர சொல்லி அல்லாட்ட துஆ கேட்போம். இப்படி சகோதரத்துவத்தை கட்டி காக்கிற அரசியல் செஞ்சா உலகத்திலும் நிம்மதியா வாழலாம். இப்ப என்ன தெரியுமா, இப்பயே கொஞ்சம் பெருகிற மோப்பம் பிடிக்கிறது. நீ இந்த கட்சியா, நீ இந்த கட்சியா, நாங்கள் வெத்தட்டுமே, வீட்டுக்குறை கல்லடிக்கிறோம், கண்ணாடியை உடைக்கிறோம், உன ஜொப்பை கேன்சல் பண்ணுறோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு அரசியலுக்காக ஒரு முஸ்லிமை பழி வாங்குகின்ற, ஒரு அரசியலுக்காக இஸ்லாமிய சகோதரத்துவத்தை குளிதோண்டி புதைக்கின்ற இந்த அநாகரீக கலாச்சாரம், ஜாஹிலிய கலாச்சாரம் எங்கள்கிட்ட வரக்கூடாது. எனவே எங்களோட கணவன்மாருக்கு சகோதரத்துவத்தில் பெருமதியை விளங்க வைக்கணும், எங்களோட இரத்த உறவுகளுக்கு சகோதரத்துவத்தில் பெருமதியை விளங்க வைக்கணும். இதை பெண்மணிகள் செஞ்சா சமூகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகலாம்ன்றதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, அரசியல் காலம்ன்றதுனால எப்பொழுதும் நிதானமாக இருப்போம். கணவன்மார், நான தம்பி, அரசியல் பேசுகிறவங்களுக்கு சொல்லும், நீங்கள் அரசியல் செய்கிறது சரி, ஒரு கட்சிக்கு பின்னால் போகிறது சரி, படைச்சவன் ரப்புல் ஆழமான நம்பிக்கை வைங்க. 2015 போன போக்கு பல சோதனைகளை சந்திச்சோம். 69 லட்சம் மக்களுடைய வாக்கெடுத்து கொண்டு நாங்கள் தான் வெற்றின்னு பெருமை அடித்த சமூகத்தை 2.5 வருஷத்துல இந்த உலகத்தை வரலாற்றில் கேவலப்படுத்தி காட்டினான். எனவே நாங்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை குளிதோண்டி புதைச்சிட்டு அரசியல் செஞ்சு நாளைக்கு இந்த நாட்டில் என்ன செய்யக்கூடாது, கேவலப்பட்டு போகக்கூடாது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிடக்கூடாதுன்றதை உணர்த்தி சகோதரத்துவத்தை கட்டி காப்போம், ஈமானிய உறவை வலுப்படுத்துவோம். நீ எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் படைச்சவன் ரப்பு கிட்ட பொறுப்பு சாட்டு நல்லதொரு ஆட்சியாளர், எதுக்கு நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வாரத்துக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம்னு வழிகாட்டுங்க. இது என்ன செய்யும், நல்லதொரு எதிர்காலத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்யும், காரணமாக இருக்கும். எனவே இஸ்லாமிய சகோதரத்துவத்தை குளிதோண்டி புதைத்து கொண்டு ஒற்றுமையை இழக்கச் செய்து கொண்டு அரசியல் செய்கிற நிலைக்கு எங்களுடைய ஆண்களை விட்டுவிடக்கூடாது என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. எனவே இந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்யணும், சகோதரத்துவத்தில் பெருமதியை விளங்கி செயற்படணும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கடைசியாக உங்களுக்கு ஒரு செய்தி என்னென்னா, அரசியல் காலம்ன்றதுனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சி இருக்குது. அப்படித்தான் இன்றைக்கு இந்த தடவை கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நான் இந்த நாட்டால தகுதியானவன் என்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிமைக்கு இது என்ன, விரும்பினாலுக்கு ஓட் போடுறது, அதில் கையடிக்கையில் அது எங்களுக்கு. ஆனால் ஓட் போடுறதுக்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு சிந்திக்கிற ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான், அதை வச்சு சிந்திக்கணும். இந்த நாட்டுக்கு துரோகம் இழைக்காத, இந்த நாட்டுக்கு துரோகம் இழைக்காத, இந்த நாட்டு மக்களுக்கு அநியாயம் செய்யாத, குறிப்பாக நாங்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வெளிப்படையாக எதிர்க்காத,
மறைமுகமாக என்னமும் செய்வாங்க, அது எங்களுக்கு சொல்ல இயலாது. அவங்க முஸ்லீம் இல்லையே, அப்படித்தானே? எனவே இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் எதிர்க்காத, இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் புகலிடம் அளிக்கின்ற ஒரு நல்ல ஆட்சியாளர் கையில் இந்த நாட்டை கூட நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்ல. ஆனால் வாக்களிக்கிறதுக்கு முன்னால் 1க்கு 10 தடவை அவர்களுடைய கோரிக்கைகளை பாருங்கள், அவர்களுடைய அரசியல் வரலாற்றை பாருங்கள். நாட்டுக்கு துரோகம் செஞ்சவங்களா, இந்த நாட்டு சொத்துக்களுக்கு துரோகம் செஞ்சவங்களா, இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நடந்தவங்களா பாருங்கள். பப்ளிக்காக நடந்தவங்கன்னு சொன்னால் சிந்திச்சு என்ன செய்யுங்க, உங்களோட வாக்குகளை செலுத்துங்க. படைச்சவன் ரப்புக்கிட்ட பொறுப்பு சாட்டுங்க. யா அல்லாஹ், இவரோட கோரிக்கைகளை பார்த்தா, இவரோட செயற்பாடுகளை பார்த்தா நல்லதா எனக்கு விளங்குது, எனவே இவருக்கு நான் வாக்களிக்கலான்னு நினைச்சிருக்கிறேன். ரப்பே, உனக்குத்தான் தெரியும் நல்லது கெட்டது. எனவே நீ என்ன செய், இந்த நாட்டுக்கு துரோகம் இழைக்காத, இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்காத, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் எதிர்க்க நினைக்காத ஒரு நல்ல ஆட்சி தலைவரை இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிரு, தலைவராக தந்துருண்டு அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. ஓட்டு அழிச்சிட்டு வந்தும், ஓட்டு எண்ணப்படுற நேரமும், ரிசல்ட் வரும் வரைக்கும் என்ன செய்யுங்க, துஆ கேளுங்க. இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒன்றில் அல்லாஹ் நல்ல ஆட்சியாளரை தரலாம், அல்லது இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் எடுத்த முடிவு தானே நடக்க போகுது. அந்த முடிவின் அடிப்படையில் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் வந்தாலும் நாங்கள் கேட்ட துஆவை வச்சு அல்லாஹ் எங்களையும் எங்களோட மார்க்க உரிமையையும் அல்லாஹ் அந்த அநியாயக்காரனை கொண்டே என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம் என்கிற ஆழமான விடயத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நல்ல எதிர்காலத்தை நோக்கி பிரார்த்திக்கின்றவர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உயர்ந்த அந்த குணங்களையும் நல்ல பாக்கியங்களையும் தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.